வணக்கமுங்க. மாஸ்டர்ஸ், இன்றைய சஜன் சாங்கச்சத்துக்கு முன்னாடி நம்முடைய குருஜியான டாக்டர் பிரம்மர்ஷி பிதா பத்ரிஜாவை மனப்பூர்வமாக வணங்கி, இந்த மகாத்தா டிவி நிர்வாக குழுக்கையும் யூடியூப் சேனலில் இருக்கிறவங்களையும் இந்த ஜூம் செக்ஷனில் இருக்கிற அத்தனை பேரையும் மனப்பூர்வமாக வணங்கி நம்ம ஆரம்பிக்கலாம். மாஸ்டர்ஸ், நம்ம யுக்த யோகம் என்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். யுக்தம் அப்படின்னு யுக்தம்னா சரியானது, யோகம்னாக்க இணைந்திருக்கிறது, சரியான விஷயத்தோட இணைந்திருக்கிறது தான் யுக்த யோகம். இது நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்தெந்த விஷயத்தில் இணைந்திருக்கிறோம் அப்படின்ட்டு பகவத்கீதையில் ஸ்ரீகிருஷ்ணர் சொன்ன அந்த ஸ்லோகத்திலேருந்து நம்ம தெரிஞ்சிருக்கோம். குறைஞ்சபட்ச தேவை இருக்கிறது ஆகாரம் இல்லையா? அங்கேருந்து ஆரம்பிக்கிறாரு மனுஷனுக்கு எப்படி தான் இருக்குது. இப்போ எப்படி சாப்பிடணும், என்ன சாப்பிடணும், எப்படி வேலை பண்ணணும், எப்படி மகிழ்ச்சி அடிக்கணும், எப்படி நம்ம தூங்கணும், எந்த அளவு தூங்கணும், எந்த அளவுக்கு முடிச்சுட்டு இருந்து வேலை பண்ணணும், இதெல்லாமே பண்ணாக்க நம்மளுக்கு துக்கம் பண்ணுறது வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு அவர் சொன்ன ஸ்லோகம். யுக்தாகார விஹாரஸ்ய, ஆகாரம் சரியான ஆகாரம். யுக்தாகார விஹாரஸ்ய, விஹாரஸ்ய பொழுதுபோக்கு. யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு, சரியான கர்மா பண்ணணும் நம்ம வாழ்கிறதுக்கு. யுக்த ஸ்வப்ன அவபோதஸ்ய, சரியான அளவில் நம்ம ஓய்வு எடுத்துக்கணும், தூக்கம். அவபோதனாக முடிச்சிட்டு இருக்கிறது. யோகோ பவத் துக்கா, இந்த மாதிரி பண்ணாக்க நம்மளுக்கு துக்கம் வராதுன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இதில் யுக்தாகாரம் ஆகாரத்தை பற்றி நம்ம ரொம்ப விஸ்தாரமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன ஆகாரம்? படைக்கப்பட்ட ஆகாரம் தாவர உணவு தான் எல்லாத்துக்கும், பிரத்யட்சமாவோ பரோட்சமாவோ. அது தவிர வேறு உணவு கிடையாது. ஓகே, அது எப்படின்ட்டு நம்ம விளக்கமாக தெரிஞ்சுக்கணும். உணவு சங்கிலி அன்ட்டு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒவ்வொரு உணவுன்றது படைக்கப்பட்டிருக்கு. ஸோ மற்ற உயிரினங்களை பற்றி நம்ம கவலைப்படலை. மனுஷனை பற்றி நம்ம கவலைப்பட்டாங்க. மனுஷனுக்கு படைக்கப்பட்ட உணவு சைவ உணவு தான், தாவர உணவு தான். பார்த்தீங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி தான் உடல் அமைப்பு, ஜீர்ணாச அமைப்பு, குடல் அமைப்பு எல்லாமே இருக்குது. ஓகே, சாப்பிட்றாங்க, அது வேறு சமாச்சாரம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அனுபவிப்பாங்க. ரைட். ஸோ மனுஷனுக்கு சரியான உணவு சைவ உணவு, தாவரத்துலேருந்து வர்ற உணவு தான், டைரெக்டாக வர்றது இல்லையா? அப்போ அந்த சைவ உணவை நம்ம சாப்பிட்றது தான் சரியான உணவு, யுக்த ஆகாரம். அதுதான். பார்த்தீங்களா? சரி, சைவ உணவு கண்ணாமண்ணே சாப்பிட்றலாமா? வயிற்று அப்படி கொட்டிக்கலாமா? கழுத்து வந்து சாப்பிட்லாமா அப்படின்னாக்கா இல்லை. மிதமாக சாப்பிட்ணும். மிதாகாரம் அதுவும் சாப்பிட்ணும். கண்ணாமண்ணா சாப்பிடணும். மிதாகாரம் எப்படின்னா நம்ம தெரிஞ்சுது கரெக்டாக நம்ம சாப்பிடும்போது ஏப்பம் வரும். பார்த்தீங்களா? ஏப்பம் வரும்போது நம்ம சாப்பாடை இழுத்துட்டு இனி மோர் சாதத்துக்கு வரணும். அப்போ கரெக்டாக நம்ம வயிற்றில் பாதி வயிறு கனப்பதார்த்தத்தோட, மிச்சம் இருக்கிற கால் வயிறு திரவ பதார்த்தத்தோட, மிச்சம் இருக்கிற கால் வயிறு வாயு பதார்த்தத்தோட கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருந்தாக்க சரியான மிதமான இதுவும் நம்ம சாப்பிட்ட மாதிரி. ஸோ மித போஜனம். ரைட். இது சரியான போஜன வகை, வழி, சரியான போஜனம் பண்ணுற வழி. அப்புறம் நம்ம போஜனமே பண்ணாத, உணவே உண்ணாத நம்ம இருக்கணும், உண்ணாவிரதம். அதுதான் நம்ம சொல்கிறோம்ல நிராகாரம். அதுவும் நம்ம கடைப்பிடிக்கணும். அதாவது நம்ம ஜீர்ணாசத்துக்கு கூட ரெஸ்ட் வேணும் இல்லையா? வாரத்துக்கு ஒரு வாட்டி. நம்ம சொன்னால் கேட்க மாட்டோம். அதனால் பக்தி மார்க்கத்தில் கடவுள் பேர் சொல்லி நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறாங்க. தர்ஸ்டேனாக்கா சாய்பாபா, சனிக்கிழமைனாக்கா நம்ம வெங்கடேஷ் பெருமாள், செவ்வாய்க்கிழமைனாக்கா ஆஞ்சநேயர், இந்த மாதிரி ஏதோ ஒரு கடவுள் பேர் சொல்லி உண்ணாவிரதத்தை நம்மளுக்கு உருவாக்குறாங்க. இந்த மாதிரி யுக்தாகாரம், சைவ உணவு, தாவர உணவு, அது மிதமாக சாப்பிட்ணும், மிதாகாரம். அப்புறம் அது அப்பப்போ நிராகாரமாக இருக்கணும். இதுதான் ஆகாரத்துடைய சரியான வழி. அதுதான் யுக்தாகாரம். அதுதான் கிருஷ்ணர் சொன்னது. அடுத்தது விஹாரஸ்ய, யுக்தாகார விஹாரஸ்ய. விஹாரம்னா விஹாரம்னாக்க மகிழ்ச்சிக்காக
பண்ணுற சில கர்மக்கள். மாஸ்டர் எல்லாமே நம்ம பண்ணுற கர்மக்கள் தாங்க இல்லையா? சாப்பிட்றது ஒரு கர்மம் தான், ரைட்டியா? ஸோ யோகாசனா போடுறது இதில் கூட ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், இதில் கூட ஒரு மகிழ்ச்சி தான். பிராணாயாமம் எக்ஸசைஸு இது கூட ஒரு மகிழ்ச்சி தான் இல்லையா? வாக்கிங்கு இதில் கூட ஒரு மகிழ்ச்சி தான். பொழுதுபோக்கு பண்ணணும் இல்லையா? உடல் ஆரோக்கியம் ப்ளஸ் பொழுதுபோக்கு. அதே மாதிரி உண்மையான மகிழ்ச்சிக்கு என்ன பண்ணுறோம்? என்னது? டிவி பார்க்கறது, இல்லை சினிமா படத்துக்கு போகிறது. இப்போ தான் என்ன பண்ணுறோம்? இப்போ என்ன பண்ணுறது? இப்போ வாட்ஸ்அப் பார்த்து உட்காந்துருக்கோம் இல்லையா? அங்கங்கே போகிறது கிடையாது. அது சரியான விகாரம் கிடையாது, அது சரியான பொழுதுபோக்கு கிடையாது. டிவி பார்த்தே உட்காந்து கூட பொழுதுபோக்கு கிடையாது. பார்க்கலாம், இல்லைன்னு சொல்லல. சங்கராச்சாரியரோ இல்லை எந்த பகவானோ எந்த ஆன்மீக குருவோ மகிழ்ச்சி அடிக்கிறதுக்கு தேவை இருக்கிறது எதுவும் பண்ணக்கூடாது சொல்லலை. ஆனால் நம்ம அந்த பண்ணுறது நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும், ஒரு அளவில் இருக்கணும். அதான் மிதாகாரம் நிராகாரம் சொன்னாங்களே அந்த மாதிரி கட்டுப்பாட்டில் இருக்கணும். இப்போ பாருங்க, இப்போ நடத்துகிற இப்போ டிஜிட்டல் டாக்ஸின்ஸ் அப்படின்னா, டிஜிட்டல்னாக்கா இந்த இப்போ வாட்ஸ்அப் பார்க்குறது, யூடியூப் பார்க்குறது, அப்புறம் வந்து ஃபேஸ்புக் பார்க்குறது, இதெல்லாம் டிஜிட்டல் தானே, இதெல்லாம் டிஜிட்டல் யுகம் தானே. ஓகே, இதனால் நம்ம என்ன மாஸ், அது மாஸ் ஆகிடுச்சு, நம்மளுக்கு பொல்யூஷன் ஆகிடுச்சு. டிஜிட்டல் உலகத்தில் நம்ம பொல்யூஷன் ஆகிட்டோம். அதையே பார்த்து அது பார்த்து நம்ம ஏன் டிவி அதிகமாக டிவி பார்க்குறது இல்லை? இப்போ கட்டமாக சேனல்ஸ் ஓடிடி இல்லையா, எவ்வளோ வந்துருக்கு. அதில் இங்கே போக வேண்டிய அவசியம் கிடையாது, அப்படியே உட்காந்து பார்த்தே இருப்போம், மணிக்கணக்கில் உட்காந்து பார்த்தே இருக்கலாம். என்ன ஆகுங்க பார்த்தாக்க? என்ன பார்த்தா என்ன ஆகும்? சின்ன பசங்கள்லாம் மொபைல் கையில் கொடுக்காத சாப்பிட மாட்டேன்றாங்க. பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு அவங்க அடிமை ஆகிட்டாங்க. டாக்ஸின்ஸ், டிஜிட்டல் டாக்ஸின்ஸ் பார்த்தீங்களா? ஸோ என்ன ஆகுங்க? பார்த்தா என்ன ஆகுங்க? சினிமா பார்த்தா, யூடியூப் பார்த்தா, இல்லாட்டி மொபைலில் பார்த்தா என்ன ஆகும்? என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? முதல்ல என்ன ஏன் பார்க்குறோம்? ஏன் பார்க்குறோன்னாக்க நம்ம மனதுக்கு மாற்றம் தேவை. பார்த்தீங்களா? அந்த மாற்றத்துக்காக நம்ம இந்த படங்களை எல்லாம் பார்க்குறோம். இல்லாட்டி மனம் சும்மா கூட வராது நம்மளை. ஸோ அந்த மாற்றம் தேவைன்னா என்ன? படத்தை பாருங்கள், படத்துலேயோ இல்லை இதுலேயோ ஆட்டோமேட்டிக்காக மாற்றம் வந்துன்னு இருக்குது, புதுசாக வந்துன்னு இருக்கு இல்லையா? அதனால் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். மனதுக்கு தேவைன்னா மாற்றம், உடம்பு அலசாத மாற்றம் வருது, அதை பாட்டே இருக்கும். பார்த்தீங்களா? என்ன கஷ்டம்? பார்த்து என்ன ஆகும் மாஸ்டர்ஸ்? இங்கே தான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஏன் பார்க்க வேணாம், ஏன் மொபைல் பார்க்க வேணாம், அதுக்கு ஏன் சொல்கிறோம் உனக்கு? மனதுக்கு மாற்றம் வேணும், மாற்றம் நடக்கிறது ஓகே, அது எல்லாம் இருக்குது. ஆனால் மனதுக்கு வர்ற மாற்றம் மன யோசனை பண்ணி வந்தாக்க ரொம்ப அற்புதமாக இருக்கும். யோசனை பண்ணி நம்மளை கர்மாவை எடுத்துன்னு வந்தாக்க அது ரொம்ப அற்புதமாக இருக்கும் இல்லையா? ஸோ மன யோசனை பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை, டக்கா 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 மாற்றத்தை கொடுத்துட்றோம். அப்போ என்ன பண்ணுறது? மனம் சோம்பேறி ஆகிடுறது. மனம் சோம்பேறி ஆயிடுச்சுனாக்க ஓகே பரவாயில்ல, ஆகிட்டு போட்டுவேன், இல்லை பரவாயில்ல, மனது தேவை இருக்கிறது வருது அப்படின்னு நினச்சிக்கலாம். மனம் சோம்பேறி ஆயிடுச்சுனாக்கா என்ன திரும்ப நடக்கும்? உண்மையிலேயே நம்ம வாழ்க்கையில் நம்ம யோசனை பண்ண வேண்டிய சமயம் வந்து, ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சமயம் வந்தது, அந்த யோசனை மூலமா நம்ம கர்மம் பண்ண வேண்டிய அவசியம் வந்தது, மனதில் யோசனை பண்ண வேண்டிய அந்த அந்த பழக்கத்தையே நம்ம இழுத்துடுமே. யோசனை பண்ண முடியாதுங்க, என்ன பண்ண தெரியாதுங்க. ஏதாவது சூழ்நிலை வந்திருக்கா நம்ம தவிச்சிடும். அப்படியோ என்ன பண்ணுறது? இதுக்கு எது சொல்யூஷன் எங்கே இருக்குது? இது தீர்வு எங்கே இருக்குது? எப்படி தான் இதை நம்ம ஃபேஸ் பண்ணணும்? டாக்டர்லாம் படிப்பாங்க பார்த்தீங்களா? பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் பண்ணிடுவாங்க. எனக்கு மனது நம்ம அப்படியே டம்மி ஆகிட்டோம். மனம் பண்ணுற அந்த யோசனை என்ற கர்மாவை பண்ணாத அதை மறக்க வச்சிட்டோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த சில முடிவெடுக்க வேண்டிய சம்பவம் வந்தது, மனம் என்ன பண்ணுறது தெரியாது, அவ்வளோதான், கோட்டை விட்டுருவோம். பார்த்தீங்களா? அதனால் இப்போ நடக்கிறதால டிஜிட்டல் டீடாக்ஸின் இப்போ நிறைய நம்ம நிகழ்ச்சியில் பண்ணுறோம் இல்லையா? இப்போ
பிரமிடெல்லாம் உட்காந்து நம்ம 3 நாள் 5 நாள் இப்போ நம்ம அகஸ்தியர் பிரமிடு தமிழ்நாட்டில் இருக்குது இல்லையா? அந்த நிகழ்ச்சியில் என்ன பண்ணுறாங்க, இப்போ மௌனத்தை சாதிக்கிறாங்க. அதனால தான் மௌனம் ப்ளஸ்ஸு டிஜிட்டல் டீடாக்சிங், அதாவது டிஜிட்டல் மாசு கட்டுப்படுத்துகிறாங்க. எப்படி? போனோன்னா மொபைல் பிடிச்சி வச்சுப்பாங்க. ஒரு 3 நாள் 4 நாள் 5 நாள் நிகழ்ச்சி வருது இல்லையா? போனோன்னா மொபைல் பிடிச்சி வச்சு, மொபைல் கையில் இருந்தால் தான் நம்மளுக்கு அப்படியே அடிமை ஆகிட்டோம். நம்ம மொபைல் பிடிச்சி வச்சுப்பாங்க, நீங்கள் பேச முடியாது, அங்கேயும் பேசக்கூடாது. மௌனம் சாதிக்கிறாங்க பாருங்க. என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி ஆகும்போது, அப்போ மனம் உண்மையான யோசனை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி குக்குடு ஃபுட் வராது நம்மளுக்கு, பார்த்தீங்களா? சாந்தமாக இருந்து அது நல்ல யோசனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பார்த்தீங்களா மாஸ்டர்? ஸோ நம்ம மகிழ்ச்சின்றது இருக்கணும், இல்லை சொல்ல, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிக்னிக் போகணும். பிக்னிக் இல்லையா? நிறைய பிக்னிக் போவாங்க. எந்த இடத்துக்கு பிக்னிக் போவோம்? சினிமா போகிற படத்தை பார்க்கறது கிடையாதுங்க. நான் போகிறது இயற்கை இருக்கிற இடத்துக்கு, இல்லை ட்ரெக்கிங், மலை மேலே ஏறி மலைகள் மேலே ஏறுறது குடும்பத்தோட. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நம்ம வச்சுக்கணும் பொழுதுபோக்குக்காக, பார்த்தீங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்க, சனி ஞாயிறு வந்துச்சுனாக்கா ஃப்ரைடேலேருந்து ஆரம்பிச்சிருவாங்க, ஃப்ரைடே நைட்லேருந்து ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டில் வந்து வீட்டுக்கு வந்து சேருவாங்க. எங்கே வெளில போயிடாது, அங்கே உட்காந்துட்டு குடிக்கிறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் சண்டே நைட் வந்து வீட்டுக்கு சேருவாங்க, மண்டேலேருந்து ஆஃபீஸுக்கு. என்ன பண்ணுறாங்க அங்கே? பண்ணக்கூடாத காரியங்கள், உடம்பு கெடுதலான காரியங்கள் பண்ணுறாங்க. அதுவா மகிழ்ச்சி? இல்லை மாஸ்டர்ஸ், குடும்பத்தோடு சேர்ந்து நிறைய இயற்கையாக இருக்கிற இடங்கள் இருக்குது, நிறைய பார்க்கெல்லாம் இருக்குது இல்லையா? பார்க்கு, ஜூஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? வாட்டர் ஃபால்ஸு இருக்கிற இடம், அப்புறம் வந்து நிறைய காடுகள் இருக்கிற இடம், மலை ஏறுறது, ட்ரெக்கிங்கு, அந்த மாதிரி நம்ம பொழுதுபோக்கு வச்சுக்கணும். அதுதான் யுக்தமான விஹாரம், பார்த்தீங்களா? ஸோ இதுதான் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு, நீங்கள் பண்ண வேண்டியது குடும்பத்தோட மகிழ்ச்சி அடைங்க, இயற்கையாக இருக்கிறதுக்கு போயிட்டு பாருங்க, மகிழ்ச்சி அடைங்க. அது ஆட்டோமேட்டிக்காக டிஜிட்டல் டீடாக்ஸு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் பாருங்கள். எல்லா குடும்பத்தோடு சேர்ந்து நம்ம இருந்தோம்னாக்கா, பார்த்தீங்களா? ஒண்டியாக உட்காந்து, இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து அங்கே குடி பழக்கத்தை வச்சுட்டு அது பண்ணி இது பண்ணி கண்ணாமண்ணை பண்ணக்கூடிய வேலைகள் பண்ணி பணம் வேஸ்ட்டு, அப்புறம் அது மூலயமா நிறைய இக்கட்டான நம்ம வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்தீங்களா? உடம்புக்கு எதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணாக்க இது யுக்தமான விஹாரம் கிடையாது, அதாவது யுக்தமான பொழுதுபோக்கு கிடையாது. எது பொழுதுபோக்கு? குடும்பத்தோட மகிழ்ச்சி அடையாது. ஓகே மாஸ்டர்ஸ். ஸோ அடுத்தது யுக்தாகார விஹாரஸ்ய, யுக்த விஹாரம்னா இது யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு. சேஷ்டைன்னு உடலில் பண்ணுற செயல், கர்மா இல்லையா? உடலில் எப்படி பண்ணுறோமா? உடல் இருக்குன்ட்டு உடலை வச்சு நம்ம கண்ணா முன்னான்ட்டு காரியங்கள் பண்ணக்கூடாதுங்க. முதல்ல உடலோட ரொம்ப ரொம்ப உடல்ன்றது ஒரு தேவாலயம் இல்லையா? தேகம்தான் தேவாலயம். நம்ம கடந்த செக்ஷனில் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம மாம்சம் சாப்பிட்டாக்க என்ன, மாம்சத்தை செத்துப்போன பிணங்களை நம்ம எங்கே வைப்போம்? ஸ்மசானத்தை வைப்போம். நீங்கள் மாம்சம் சாப்பிட்டீங்க, செத்து போனது தானே சாப்பிட்றீங்க, அது எங்கே சாப்பிட்றீங்க? அது வயிற்றில் போடுறீங்க. அப்போ என்ன ஆகும்? நம்ம நடவான ஸ்மசானம் அப்படின்னு நினச்சிட்டோம், பார்த்தீங்களா? ஆனால் நம்ம உடல் தேகம் ஸ்மசானம் கிடையாதுங்க, அது ஒரு தேவாலயமாக பார்த்துக்கணும், ஒரு கோயிலாட்டம் பார்த்துக்கணும். கோயில்கள் எப்படி போவோம்? நம்ம எவ்வளோ தூய்மையாக போவோம் பாருங்க. செருப்பு வெளியே கட்டி வச்சு போவோம், உள்ளே போகும்போது காலை கழுவி போவோம். ஏன் காலை கழுவி போவோம்? செருப்பு கட்டி வச்சு பரவாயில்ல. ஏன் செருப்போட போனால் என்னாங்க? செருப்போட போனால் என்ன ஆகும்? அந்த தூசு கூட கோயிலுடைய கோயிலில் படக்கூடாது, பார்த்தீங்களா? கண்ணம்னா ஏதாவது மேய்ச்சி வந்திருப்போம், அதில் கோயில்களை பட்டாக்க அது அசுத்தமாயிடும். அவ்வளோ தூய்மையாக வச்சுக்கணும்ன்ட்டு, ஏன்னாக்கா அது கடவுள் இருக்கிற இடம்ன்ட்டு இல்லையா? தூய்மை. அதனால நம்ம வெளியில் செருப்பு வச்சு
காலுக்கு ஏதாவது தூசு ஒட்டினாக்க அது கூட நம்ம அது கூட நம்ம தூய்மையாக இருக்கணும்ட்டு அதுவும் நம்ம கழுவிட்டு நம்ம உள்ளே போகிறோம். பார்த்தீங்களா? அப்போ ஒரு கோயிலை, ஒரு கடவுள் இருக்கிற இடத்த நம்ம எவ்வளோ தூய்மையாக வச்சுக்கிறோம். அப்போ நம்ம உள்ள இருக்கிறது என்ன? நம்ம ஜீவனோடு இருக்கிறது என்ன? நம்ம ஜீவனோடு இருக்கிற நம்ம ஆன்மா சக்தி தான் நம்ம ஜீவனுக்கு மூலாதாரம். அப்போ நம்ம ஆன்மா தான் கடவுள். நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். பிரம்ம பதார்த்தம் என்னென்ன எல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம உள்ள, இல்லையா? ஓகே, எல்லாமே ஆன்ம பதார்த்தம் தான். அப்போ நம்ம உள்ள இருக்கிறது யாரு? அது இருக்கிறவங்களே நம்ம சிவன், அது இல்லை நம்ம சவம். ஸ்வாசனத்தை அழைச்சிட்டு போவாங்க. ஸோ சிவன் இருக்கிற நம்ம உள்ள, ஆன்மா இருக்கிற நம்ம உள்ள, அதுதான் கடவுள். அதான் சிவபெருமான கடவுள் தானே. ஸோ நம்ம உடம்புல இருக்கிறது சிவன் என்ற கடவுள், அதுதான் ஆன்ம பதார்த்தம். அப்போ நம்ம உடம்பு என்னது? சிவன் இருக்கிற கடவுள் இருக்கிற இடம் தேவாலயம் தான். அப்போ உடம்பு நம்ம தேவாலயமாக பார்த்துக்கணும். தேகம் தான் தேவாலயம், இல்லையா? அப்படியே பார்த்துக்கிறோம் இல்லையே? என்ன பண்ணுறோம்? கண்ணை முன்னாடி ஸ்மசானம் ஆக்கிட்டோம், நடமாட ஸ்மசானம் ஆக்கிடுறோம். இந்த உடம்புலோட நம்ம பண்ணக்கூடாத காரியங்கள் பண்ணக்கூடாது. யுக்த சேஷ்ட கர்மசு. என்ன காரியங்கள் பண்ணுவோம்? பண்ணக்கூடாது. ஹிம்சை பண்ணக்கூடாது. முதல்ல ஹிம்சை பண்ணக்கூடாதுங்க. இன்னொரு வீடுக்கு ஹிம்சை நடந்தது, அது முதல்ல பாவம், தெரிஞ்சுக்கணும் நம்ம நல்லா, இல்லையா? அதே மாதிரி திருடக்கூடாது. இந்த உள்ளோட நம்ம திருட்டு வாழக்கூடாது. அப்புறம் விபச்சாரம் பாருங்க, இதெல்லாம் யுக்த கர்மா கிடையாது, உடம்பு கர்மாக்கள். அப்புறம் யாரையும் நம்ம மோசம் பண்ணக்கூடாது. பார்த்தீங்களா? யாரையுமே நம்ம மோசம் பண்ணக்கூடாது, மோசம் பண்ணி ஏமாற்றக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, ஹிம்சை பண்ணக்கூடாது, திருடக்கூடாது. இந்த உடல் இருக்கட்டும், ரொம்ப தெம்பா இருக்கட்டும், பலமா இருக்கட்டும், நம்ம கண்ணாமண்ண காரியங்கள் பண்ணக்கூடாது. அது யுக்தம் கிடையாது, அது சரியான காரியம் கிடையாது, இந்த உடலோட பண்ண வேண்டிய காரியம் கிடையாது. ஆனால் இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. நாங்கள் எப்படிங்க வாழ்றது? வாழ்றதுக்கு நீங்க நிறைய வழிகள் இருக்கு. வாழ்றதுக்கு எந்த வழியில போகக்கூடாதுன்னு தெரிஞ்சீங்கன்னாக்கா மிச்சம்லாம் பண்ணிக்கலாம், இல்லையா? மாம்சத்தை விற்கிற தொழில் நம்ம பண்ணக்கூடாதுங்க. அது ஹிம்சை பண்ற தொழில். நீங்க சொல்லலாம், நான் விரும்பி சாப்பிட்றேங்க, எவனோ ஒருத்தன் சாவடிக்கிறான், எவனோ ஒருத்தன் வளர்த்துறான், எனக்கு கிடையாது, பாவம் கிடையாது. எப்படி சொல்றீங்க நீங்க? சாப்பிட்றவன் நீங்க இருக்கிறதுனால தான் அவன் விற்கிறான், இல்லை அவன் வளர்த்துறான் ப்ராஃபிட்டுக்காக, லாபத்துக்காக, இல்லையா? டிமாண்ட் இருக்கிறதுனால தான், தேவை இருக்கிறதுனால தான் உருவாக்குறது எல்லாமே. மாம்சத்தை விற்கிற தொழில் நம்ம வச்சுக்கிட்டு நம்ம அந்த பணத்தோட வாழக்கூடாதுங்க. அது யுக்த கர்மா கிடையாது வாழ்றதுக்கு. அதே மாதிரி 3D வாழக்கூடாது, தெரிஞ்சுக்கணும், இல்லையா? ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரி வியாபாரம் நம்ம பண்ணவே கூடாது. எப்படி நம்ம வாழ்றோம்னாக்கா நம்ம 3 விதத்துல தான் நம்ம உலகத்தோட தொடர்பு வச்சுப்போங்க. ஒன்று சிந்தனை, செயல், இது வாக்கு, பேச்சு. இது மூலியமாக தான் நம்ம உலகத்தோட நம்ம தொடர்பு வச்சுப்போம். இந்த 3மே சரியான மார்க்கத்தில் இருக்கணும், அதுதான் யுக்தம், சரியான வகையில் இருக்கணும். ஸோ உடலை பொறுத்த வரையிலும் நம்ம பண்ணக்கூடாத காரியங்கள் இது இருக்கு, அது யுக்த கர்மா கிடையாது. பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வழியா. எவ்வளோ வழிகள் இருக்கு நம்ம வாழ்றதுக்கு, அந்த வழியை எடுத்துக்கோங்க, அந்த தொழில் எடுத்துக்கோங்க, வாழுங்க. திருடக்கூடாது, மோசம் பண்ணக்கூடாது, ஹிம்சை பண்ணக்கூடாது, இந்த மாதிரி விபச்சாரம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி தொழில்களை நீங்கள் பண்ணக்கூடாது வாழ்றதுக்கு. ஸோ நார்மலாக வாழலாமே, எவ்வளவோ இருக்கு. அதனால உடலோட அந்த மாதிரி கர்மக்கள் பண்ணக்கூடாது. யுக்த சேஷ்டை கிடையாது. யுக்த சேஷ்ட கர்மசு. சிந்தனை, சொல், செயல் எல்லாமே ஒரே லைஃப்ல இருக்கிற மாதிரி. எந்த காரியம் நம்ம பண்றா இருந்தாலும் அதை பற்றி தான் சிந்தனை பண்ணணும். அந்த காரியத்தை பற்றி தான் நம்ம பேசணும். அந்த காரியத்தை பற்றி தான் நம்ம உடல் கர்மா பண்றதுக்கு நம்ம நியமம் பண்ணணும். இது 3மே ஒரே லைன்ல இருந்தாதான் அந்த காரியம் வெற்றி அடையுங்க, அந்த கர்மா வெற்றி அடையும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி நம்ம பண்ணோம்.
நம்ம எல்லா கர்மாக்களும் நிஷ்காம கர்மம் ஆகிடுங்க. எப்படி நிஷ்காம கர்மம் ஆகும்ன்ட்டு நம்ம கடல் செகண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். சுயமாக பண்ணுற கர்மக்கள், குடும்பத்தோட பண்ணுற கர்மாக்கள், அப்புறம் சமுதாயத்தில் பண்ணுற கர்மாக்கள், இந்த 3 கர்மாக்கள் நிஷ்காம கர்மம் ஆகிடும். எனக்கா இது நம்ம பொறுப்பு நம்ம எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அந்த ஞானம் வரும். நம்ம கரண்ட் செக்ஷனில் ஞானாக்னி தக்த கர்மானம், தியானாக்னி தக்த கர்மானம், தியானத்தினால கர்மாவுடைய பலன் எல்லாமே எரிஞ்சு சாம்பல் ஆகிடும், தகனம் ஆகிடும். தெரிஞ்சுக்கணும் அது இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம கர்மா காப்பிடுவோம். அதுதான் யுக்த கர்மா, யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு. அந்த கர்மக்கள் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம எல்லா கர்மாக்களும் நிஷ்காம கர்மா ஆகிடும். எந்த விதம் பணம் எதிர்பார்க்க பண்ணும், கர்மம் பண்ணும், பணம் எப்படி வாழ முடியும்? எல்லாமே நிஷ்காம கர்மா ஆகிடும் பலன் இல்லை. அதுதான் கடைசி பிரிவு ஆகிடும். பார்த்தீங்களா? அதுதான் யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு. பார்த்தீங்களா? ரைட். அடுத்தது கர்மா எப்படி திருப்பி உருவாகுது? ஒன்று உடலால் பண்ணுறது, அப்புறம் வாக்கு மூலியமாக பண்ணுறது, அதாவது பேச்சு மூலியமாக பண்ணுறது. பேச்சு மூலியமாக பண்ணுற அதாவது கர்மம் எப்படி பண்ணுறது நம்ம நிறைய வாட்டி தெரிஞ்சுக்கணும். ஒன்று ஒரு 100 யோசனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 யோசனை வருதுனாக்கா அந்த 100 யோசனை வரலையும் எந்த விதமான கர்மா இருக்காது, அசைவு இருக்காது. 101லேருந்து 500 வழி வருதுனாக்கா முதல்ல வாய் பேச்சு வழியே விடுறோம். வாய் பேச்சு தான் கர்மா தான் சொல்லியிருக்கோம். நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை பற்றி. அதுக்கு பிறகு 501க்கு மேலே வந்தாக்கா உடல் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ சரியான யுக்த கர்ம பண்ணணும் உடலுக்காக. அப்புறம் யுக்த பாஷணம், பாஷணம்னா பேசுறது. அது கூட சரியான பாஷணமாக பேசணும். எப்படி பேசுறது? பேசுனா கர்மேந்திரியமாயிடும். வாயிலேருந்து வார்த்தை வந்தது அது கர்மேந்திரியம். ருசி பார்க்கும்போது ஞானேந்திரியம். பார்த்தீங்களா? வாய் ரெண்டாக வேலை பண்ணணும், கர்மேந்திரியம் ஞானேந்திரியம். அதனால் அது மேலே விழிப்புணர்வு ரொம்ப அதிகம் தேவை. ரொம்ப ரொம்ப அதிகம் தேவை விழுப்புரம் மேலே. ஜீசஸ் கிறிஸ்ட் சொல்லியிருக்காரு என்னன்ட்டு, வாட் இஸ் கோயிங் இன் டு யுவர் மவுத் டசன்ட் மேட்டர், வாட் இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் யுவர் மவுத் பி அவேர். உன் வாய்க்குள்ள என்ன போகிறதோ அதை பற்றி நீ கவலைப்பட வேணாம். வாயில் என்ன வெளியில் வருதோ அது மேலே கவனம் செலுத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாய்க்குள்ள என்ன போகிறதோ ஆகாரம் தான் போகிறது. யுக்தாகாரம் நம்ம தெரிஞ்சுக்கணும். யுக்தமான ஆகாரம் நம்ம சாப்பிடலன்னா என்ன ஆகும்? அது கெடுதல் பண்ணும். ஓகே, ரைட்டு. அது அந்த கெடுதல் நம்மளோட நின்றோம். மற்றவங்களுக்கு பாதிப்பு இருக்காது, நம்மளுக்கு தான் பாதிப்பு இருக்கும். நல்லா நன்மையாக தீமையாக நம்மள தான் நடக்கும் வாய்க்குள்ளே போடுறது. ஆனால் வாயிலேருந்து வர்றது வார்த்தைகள். அதனால் எதிர்க்க இருக்கிறவங்ககிட்ட கர்மம் வரும் இல்லையா? அதுதான் பேசும்போது வாய் கர்மேந்திரியம். ரெண்டாக வேலை பண்ணுறது. உடம்புல இருக்கிற உறுப்புல எதுவுமே 2 வேலை பண்ணுறது கிடையாது. அது கர்மேந்திரியமாகவும் ஞானேந்திரியமாகவும் வேலை பண்ணுறது வாய் தான். ருசி பார்க்கும்போது ஞானேந்திரியம், பேசும்போது கர்மேந்திரியம். அதனால் வாயிலேருந்து வர்ற வார்த்தைனால கர்மம் உருவாருது. அதனால தான் அது மேலே விழிப்புணர்வு வச்சுக்கோ அப்படின்ட்டு. ஸோ எந்த மாதிரி பண்ணணும்? யுக்த பாஷணம், சரியான பேச்சுவார்த்தை. எனக்கு அது கூட கர்மா இல்லை. மற்றவங்களை பற்றி கோழி மட்டும் சொல்லுவாங்க. கூலிமானவர்களுக்கு நம்ம சச்சத்தை பேசணும், போய் பேசக்கூடாது. ஓகே, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சச்சத்தை எப்படி பேசுறது, சச்சத்தை பேசல என்ன ஆகும், இந்த விஷயம்லாம் நம்ம பதஞ்சலி யோக சாஸ்திரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம எப்படி இருக்கணும் உலகத்தோட, சச்ச வாக்குதான் பேசணும் இல்லையா? அது யமத்தில் வருது. அதை பற்றி நம்ம விளக்கமாக தெரிஞ்சுக்கணும். ஸோ கூலிமானவர்களுக்கு நம்ம சச்சத்தை பேசணும். பேச முடியல, மௌனமாக இருக்கணும். பார்த்தீங்களா? ஆனால் அந்த மாதிரி சிலது பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அசச்சம் பேசுனாக்கா அது நம்மளுக்கு பாவம் வரும். ஒரு சின்ன உதாரணம் தெரிஞ்சுக்கலாங்க. ஒரு முனிவர் உட்காந்து தாவம் பண்ணிட்டு இருக்கார். அந்த ராஜாவுடைய அரண்மனையிலேருந்து சில திருடர்கள் சில பொருட்கள் திருடி இந்த பக்கம் ஓடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. காட்டுக்குள்ளே ஓடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இந்த முனிவர் உட்காந்து தாவம் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. இந்த பொருட்களோட இவங்க ஓடி முனிவரை பார்த்து முனிவர் கேட்கிறாரு, முனிவரே அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் திருடணும், நாங்கள் பின்னாடி என்னோட சிப்பாய்கள்லாம் துரத்திட்டு வராங்க, தயவுசெய்து எங்களை காட்டி கொடுக்காதுங்க
அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. பின்னாடி சிப்பாய்கள் வந்தாங்க. வந்த பிறகு கேட்டாங்க, என்னையா இந்த பக்கம் திருடுக்கு போனாங்களா அப்படின்னு கேட்டாங்க. முனிவர் என்ன சொல்லணும்? அவர் ஆமாம் இந்த பக்கம் தான் போனார் அப்படின்ட்டு சொன்னாக்க உடனே இவருக்கு அவங்க கெஞ்சி போயிருக்காங்க, நான் என்ன காட்டி கொடுக்காதுங்கன்ட்டு சொன்னாக்க இவருக்கு பாவம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களை காட்டி கொடுத்தாக்க தண்டனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு கெஞ்சிருக்காங்க, நாங்கள் எனக்கு இது பண்ணாதுங்க, காட்டி கொடுக்காதுங்கன்ட்டு. ஆனால் சிப்பாய்களுக்கு கேட்குறாங்க, எங்கன்ட்டு. நான் பார்க்குறேன்னு சொன்னாக்க சத்தியம் அசத்தியம் போய் சொன்ன மாதிரி. அப்போ என்ன சொல்கிறது, என்ன பண்ணுறது? பார்த்தீங்களா, இங்கே தான் நம்ம புத்தி வேலை பண்ணும். தியானம் பண்ணுறவங்களுக்கு, அதுதான் உட்காந்து தியானம் பண்ணுறான்னு சொல்லுவோம் இல்லையா, தியானம் பண்ணுறவங்களுக்கு புத்தி எந்த அளவுக்கு வேலை பண்ணும். ஏன்னா சாந்தமாக இருப்பாங்க, மிதமாக யோசனை பண்ணுவாங்க, சரியான யோசனை பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு சரியான பதில் கொடுப்பாங்க. நீங்கள் நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாக்க, இந்த பக்கம் போனேன் பார்த்தேன் சொன்னாக்க அவங்களுக்கு கஷ்டம், பாதிப்பு. பார்க்கல சொன்னாக்க இவர் மாட்டிப்பார், அசச்சம் பண்ணுற மாதிரி இல்லையா. அப்போ என்ன பதில் சொல்கிறது? அவர் காம யோசனை பண்ணி சொன்னார். நான் என்னங்க பண்ணுறது? பார்க்குற கண்ணு பேச முடியாது, பேசுகிற வாய் பார்க்கல. பார்த்தீங்களா இந்த மாதிரி பதில் வந்துருப்பாருங்க. அவர் தெரியாத சொல்லலை, தெரியும் சொல்லலை, எதுவுமே சொல்லலை, சாந்தமாக சொல்லிட்டார் பதில். பார்க்குற கண்ணு பேச முடியாது, பேசுகிற வாய் பார்க்க முடியாது. நான் என்ன சொல்கிறேன் பார்த்தீங்களா? அவர் அசத்தியம் சொல்லலை, மற்றவங்களுக்கு பாதிப்பு கொடுக்கல, சத்தியத்தை சொல்லியிருக்கார். இந்த சிப்பாய்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. அது என்ன சொல்கிறார் இவர் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டு அவங்க வழியில் அவங்க போயிட்டாங்க, தேடுற போயிட்டாங்க. அது சம்பந்தம் பார்த்தீங்களா மாஸ்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி பட்டும் படாத மாதிரி நம்ம தியான பயிற்சினால் நம்ம இந்த மாதிரி செயல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பார்த்தீங்களா, யுக்த பாஷணம் சொன்னார், அவர் கரெக்டாக சொன்னார். பார்க்குற கண்ணு பார்த்த கண்ணு பேச முடியாது, பேசுகிற வாய் பார்க்க முடியாது, சரியாக சொல்லியிருக்காரு. யுக்த பாஷணம் இந்த மாதிரி நம்மளுக்கு ஐடியாஸில் தட்டும் நம்ம தியானம் பண்ணாக்க. ஏன்னா மனம் சாந்தமாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ சத்தியத்தை பேசணும், மற்றவங்க மேலே கோழி முட்டுறது பண்ணக்கூடாது, அவங்க பற்றி இவங்க பற்றி நம்ம எந்த விதமான தப்பான வார்த்தைகள் சொல்லக்கூடாது. அப்புறம் நம்ம ஏதாவது வார்த்தை பேசுகிற பற்றி அது முதல்ல நம்ம அதை நிர்ணயம் பண்ணி, அதாவது சரியா இல்லையான்ட்டு நம்ம அதை பற்றி முழு கவனத்தோட, முழு விஷயத்தோட, முழு அறிவோட நம்ம வார்த்தை பேசணும். நம்மளுக்கு தெரியல, காமாக இருக்கிறது பெட்டர், மௌனமாக இருக்கிறது பெட்டர். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம கண்ணாமனா சொல்லக்கூடாது. ஏதாவது பேசணுன்னா நம்ம ருஷி ஒரு பேசினா இல்லையா, பார்க்குற கண்ணு பேச முடியாது, பேசுகிற வாய் பார்க்க முடியாது. இந்த மாதிரி பதுக்க பதில் சொல்லி வாய் இல்லை, வாய் மூட்டு உட்காந்துருக்கணும், மௌனமாக இருக்கணும். மௌனமாக கண்ண மூடி உட்காந்தானாக்கா ஆட்டோமேட்டிக்காக யார் என்ன பண்ணுவாங்க, ஓ ஒரு தவம் பண்ணுற எதுக்கு அனுபவம் டிஸ்டர்ப் பண்ணுறது, அவர் பார்த்துருக்க மாட்டார், அவங்களே போயிடுவாங்க. பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நம்முடைய பாஷணம், நம்முடைய பேச்சுவார்த்தை மிதமாக யுக்தமான பாஷணம், இந்த மாதிரி மற்றவங்களை பற்றி தெரிஞ்சதாக பேசணும். முதல்ல வாய் திறந்தாக்க முதல்ல யோசனை பண்ணமாங்க, இந்த பேச்சு அவசரமா இல்லையா முதல்ல. இரண்டாவது, இந்த நான் பேசுகிற பேச்சு இன்னொருத்தரை பாதிக்குமா, இல்லை எனக்காவது என்ன பாதிக்குமா, இரண்டாவது. மூன்றாவது, இது சரியா இல்லையா. இந்த 3 விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வாயை திறக்கணுமாங்க. எவனா ஏதோ சொன்னா நம்ம கேட்டு அதை இன்னொருத்தர் மேலே சொல்லிட்டானுக்க கோழி மூடுறது, அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. இது யுக்த பாஷணம் கிடையாது. பார்த்தீங்களா. சரி, ஓகே, ரைட். அதனால் ஆனால் பேசாத எப்படி இருக்க முடியும்?
பேசிதான் ஆகணும் இல்லையா? அதனால மித்த பாஷணம் மித்த பாஷணம் ரொம்ப கம்மியான அளவு பேசுங்க, தேவையான அளவுக்கு பேசுங்க. பேசுறது கர்மம் நடக்காது. ஸோ எவ்வளோ தேவை இருக்கோ அளவுக்கு பேசுங்க, அது மித்த பாஷணம். அப்புறம் அடுத்தது நிர்பாஷணம். நிர்பாஷணம்னாக்கா பேசாத இருக்கிறது, அதான் மௌனம். பார்த்தீங்களா மாஸ்டர்? ஸோ எதுவுமே பேசாத இருக்கிறது, மௌனத்தினால ரொம்ப நிறைய நிறைய சக்தி நம்மளுக்கு சேமிப்பாகுங்க, நிறைய ஆற்றல் சேமிப்பாகும். ஏன்னா மௌனத்தில் பேச்சுவார்த்தையிலேருந்து நம்மளுக்கு கர்மம் வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த கர்மம் எப்படி போய் முடியும் தெரியாது நம்மளுக்கு. அதனால நிர்பாஷம், அதான் மௌனம் இருங்கன்னு சொல்கிறாங்க. நிறைய வாரத்தில் சில மணி நேரமாவது மௌனமாக இருங்க, நல்லது. ஏன் பேசி வீண் வம்பல போட்டு நம்ம ஏன் கர்மாக்களை மூட்டை கட்டிக்கிறோம்? மௌனமாக இருங்க. மௌனமாக இருந்தாக்க நம்மளுடைய வார்த்தைக்கு அது சக்தி வந்துடுங்க. பார்த்தீங்களா? ஸோ அதாவது பாருங்க, பழைய காலத்தில் இருக்கிற முனிவர்கள் விஷயங்கள்லாம் எதுவுமே பேச மாட்டாங்க, அனவசியம் பேச மாட்டாங்க. அவங்களுடைய வாக்கு அவங்களுக்கு மகிழ்ச்சி அடைஞ்சது, அவங்க வாக்குல இருந்து அவங்க பேசுவாங்க, அது வரமா மாறிடும். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாத வளர்க, ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு அவங்க பேசினாக்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம எந்த விதமான நோய் நொடி இல்லாத வளரலாம், 100 ஆண்டு காலம் வாழலாம். பாருங்க, இல்லை நீ கோடீஸ்வரன் ஆயிடுவ உடனே, இல்லை உனக்கு சந்தானம் கிடைக்கும். உனக்கு நிறைய பேர் சந்தானம் இல்லாத குழந்தைகள் இல்லாத அவங்க போய் வேண்டிக்கிறாங்க. ஓகே, நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, நீ இந்த பழம் சாப்பிடு, உங்கள் மனைவி கொடு, சந்தானம் கிடைக்கும். பார்த்தீங்களா? வார்த்தை தானே பேசுகிறாங்க அவங்க. எப்படி? வார்த்தை வரமாயிடும். அவங்க மன மகிழ்ச்சியோட கொடுத்தது பேசின வார்த்தை மனமாயிடும், அது வரமாயிடுச்சு. அதே அவங்களுக்கு கோபம் வந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கினீங்க, திருப்பி பேசுவாங்க, அது சாபமாயிடும். பாருங்களா? ஸோ மௌனமாக இருந்தாக்க அந்த மௌனம் ஆன பிறகு வர்ற வார்த்தை ரொம்ப 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 பவர்ஃபுல்லாக இருக்குங்க. கோபத்தோட பேசினாக்கா அது சாபம், மகிழ்ச்சியோட அவங்க பேசினாக்கா அது வரம். அதனால மௌனம்ன்றது நம்ம கடன் பிடிக்கணும். வாரத்தில் ஒரு நாள், எப்போ நம்ம சாப்பிடலையோ, பார்த்தீங்களா, சாப்பிடாத இருப்போமோ அப்போ அந்த சமயத்தில் நம்ம மோத கூட கடன் பிடிக்கலாம். எனக்கு நம்ம பேசுனாக்க சக்தி செலவாகும். நம்ம சாப்பிடாத இருக்கும்போது சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கிறது, உடல் நம்ம ஜீர்ணாசயம் வேலை பண்ணுறது, அதுவே சமாச்சாரம், ரெஸ்ட் எடுத்துக்கிறது. ஆனால் சக்தி ரொம்ப கம்மியாக செலவு பண்ணுறது நல்லது, சேமிச்சு வைக்கிறது நல்லது. எதுக்கு அனாவசியம் பேசி நம்ம திருப்பி கர்மம் மூட்டை கட்டிக்கணும். அதனால் அந்த சமயத்தில் மௌனத்தையும் எடுத்து நம்ம கடன் பிடிச்சோம்னாக்கா 2 in 1 ரெண்டுமே சரியாக போயிடும். பார்த்தீங்களா? நிராகாரம் ப்ளஸ் நிர்பாஷணம் ரெண்டுமே ஒரே வாட்டி வந்துடும். அதனால் மௌனத்தை கூட கடன் பிடிக்கணும் தேவை. நம்மளுடைய வார்த்தைக்கு சக்தி வரணும், பேசுறதால நடக்கணும். அப்படின்னாக்கா மௌனமாக இருந்தாக்க அது ஆட்டோமேட்டிக்காக நடக்குங்க. சரிங்களா? யுக்த பாஷணம், மித்த பாஷணம், நிர்பாஷணம், மௌனம். ஏன்னாக்க அந்த மௌனத்திலிருந்து தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். கர்மா எப்படி உருவாகிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். வாய்ப்பேச்சிலிருந்து தான் உருவாகுது. ஒரு 101 எண்ணங்கள் மேலே போச்சுனாக்கா அது வாய்ப்பேச்சு வருது, கர்மா அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் உடல் வேலை பண்ணுறது 500க்கு மேலே போனாக்கா அது வேற. ஆனால் எப்படி ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்க? வாய்ப்பேச்சிலிருந்து தான். அதனால் மௌனத்தை வச்சோனாக்கா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக நம்ம கர்மா அங்கே நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம். யோசனை வருது, யோசனை நம்ம நின்றுடுவோம், அவ்வளோதான். கர்மா உருவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மௌனத்தினால் இவ்வளோ சக்தி இருக்குங்க. பாருங்க, பார்த்தீங்களா? நம்மளுக்கு சக்தி சேமிப்பாகும், அப்புறம் அனவசியமான கர்மாக்கள்ல உருவாகாத இருக்கும். மௌனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது அப்படின்ட்டு நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப 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 அவசரமாக இருந்தாக்க ஒரு வார்த்தை பேசலாம், அவ்வளோதான். கூடியமா அளவுக்கு பேசாத இருக்கிறது நல்லது. அது கடைப்பிடிச்சா ஆட்டோமேட்டிக்காக வரும் இல்லையா? ஸோ யுக்த பாஷணம்,
மித பாஷணம், நிர்பாஷணம். இனி சேஷ்டை எப்படி ஆகும்? அடுத்த சேஷ்டை நம்மளுக்கு யோசனையிலேருந்து தான். அது யோசனை சேஷ்டை கர்மான்றது உருவாகிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? 100 வரலையும் எந்த கர்மாவும் இருக்காது. 101லேருந்து 500 வரலையும் வாய்ப்பேச்சு வரையும் கர்மா ஆரம்பிக்கிறது. 501 மேலே வந்தாக்க இந்த உடல் வேலை பண்ணுறது, உண்மையான கர்மா வருது. ஸோ எங்கே நம்ம நிறுத்தணும்? யோசனையில் நிறுத்தணும். யோசனை நம்ம நிறுத்த முடிஞ்சது எல்லாமே நம்ம சாதிக்கலாங்க. அதனால் யோசனை எப்படி இருக்கணும்? யுக்த யோசனை. பார்த்தீங்களா? ஏன்னா கர்மா உருவாக்குறது யோசனை தானே. யுக்த யோசனம். யுக்த யோசனம்னா என்னங்க? தேவை என்ன இருக்கோ, எப்போ தேவை இருக்கோ அதை பற்றி தான் நம்ம சிந்தனை பண்ணணும். தேவையில்லாத விஷயத்தை பற்றி முன்கூடியாக சிந்தனை பண்ணி உட்காந்துடக்கூடாது. யுக்த யோசனம். ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் புரியும் உங்களுக்கு. ஒரு 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 கணவன் மனைவி இருக்காங்க. அவங்களுக்கு மனைவி வந்து கர்ப்பமாக இருக்காங்க. கர்ப்பமாக இருக்கானுங்க. எந்த குழந்தை பிறக்க போகிறது தெரியல. ஆனால் பெண்ணை பிறக்க போகிறது. ஓகே. இந்த கணவனுக்கு வந்து இப்போலேருந்து வருத்தம் ஆரம்பிச்சிருச்சு. என்னக்கா, ஒருவேளை பொண்ணு பிறந்தாக்க என்ன ஆகும் அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு நிறைய டவுரி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஓகே. அதனால் இப்போயே நான் சேமித்து வச்சிருவேன். இப்போலேருந்து கஷ்டப்பட்டு நான் பணத்தை சேமித்து வச்சிருவேன். ஐயா, பிறக்க போகிற குழந்தை ஆணாக தெரியாது, பெண்ணாக தெரியாது. நீயே டிசைட் பண்ணிட்டு பெண்ணை டிசைட் பண்ணிவிட்டு அது கல்யாணத்துக்காக தேவை இருக்கிறது இப்போலேருந்து நீங்கள் சேமித்து வச்சு நான் பணக்கூட காரியங்களை பண்ணி கடமைனா பணத்தை சேமித்து வைக்கிறேன் அப்படின்ட்டு நினைக்கிறீங்க. ஸோ அதுதான் யுக்தமான யோசனை கிடையாது, சரியான யோசனை கிடையாது. குழந்தை பிறந்த பிறகு என்ன பிறந்திருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காரியத்தை பண்ணணும். கல்யாண வயசு வரும்போது அதுக்கு முன்னாடி ஒரு 5-6 வருஷம் முன்னாடி நம்ம என்ன பண்ணணுமோ அது பண்ணணும். தவிர இப்போலேருந்து அதை பற்றி யோசனை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னாக்க அது சரியான யோசனை கிடையாது, யுக்த யோசனை கிடையாது. பார்த்தீங்களா? இல்லை அதே மாதிரி கர்ப்பம் இருக்கும்போது என்ன யார் பிறக்க போகிறோம் தெரியாது. இப்போலேருந்து ஸ்கூலில் போய் அட்மிஷனுக்காக, எல்கேஜி யூகேஜி அட்மிஷனுக்காக, கிண்டர் கார்டன் அட்மிஷனுக்காக போய் க்யூவில் நிற்கிறது ஸ்கூலில். என்னங்க அது? அதை பற்றி யோசனை. ஐயோ, எந்த ஸ்கூலுக்கு போகணும், எந்த ஸ்கூலில் அட்மிஷன் எடுக்கணும், எவ்வளோ பணத்தை கொடுக்கணும், அப்படி அதை பற்றி யோசனை. ஒன்றும் பிறக்கவே இல்லை. யுக்த யோசனை கிடையாது. பார்த்தீங்களா? முன்கூடியே எப்பயோ நடக்க போகிற விஷயத்தை பற்றி நம்ம இப்போ யோசனை பண்ணுறோம். நடக்குமா நடக்காத தெரியாது. அது யுக்த யோசனை கிடையாது. பார்த்தீங்களா? இந்த மாதிரி அனாவசியமான யோசனை நம்ம நிறைய பண்ணுறோம். நம்ம யோசனைகளை நீங்கள் கடந்த காலத்தை பற்றியோ இல்லை வருங்காலத்தை பற்றியோ, கடந்த காலத்தை பற்றி நீங்கள் யோசனை பண்ணீங்கன்னாக்கா நம்ம யோசனை நீங்கள் பார்த்தீங்கன்னா 80% மேலே கடந்த காலத்தை பற்றி தான் இருக்கும். கடந்த காலம் செத்து போகிற காலம், திருப்பி வருமா? அது வராது. அதை பற்றி யோசனை பண்ணாக்க என்ன பிரயோஜனம்? நிகழ்காலத்தில் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதே மாதிரி வருங்காலம் ஒரு கேள்விக்குறி. என்ன நடக்கும், எப்படி இருக்க தெரியாது. அதை பற்றி நிகழ்காலத்தை யோசனை பண்ணாக்க என்ன பிரயோஜனம்? கடந்த காலத்தை பற்றி நீங்கள் அதிகமாக யோசனை பண்ணாக்கா அதுதான் நம்மளுக்கு சுகர் ஆகிடும். வருங்காலத்தை பற்றி நீங்கள் அதிகமாக யோசனை பண்ணாக்க அது பிபி ஆகிடும். கடந்த காலத்தை பற்றி நீங்கள் சிந்தனை பண்ணீங்க அது கவலை, வருங்காலத்தை பற்றி சிந்தனை பண்ணீங்க அது வருத்தம். பார்த்தீங்களா? அப்போ நிகழ்காலத்தை என்ன பண்ணீங்க? நிகழ்காலத்தை கோட்டை விட்டீங்க. பார்த்தீங்களா மாஸ்டர்? ஸோ நிகழ்காலத்தில் இருக்கிற கலை தியானம் பண்ண வருங்க. ஓகே மாஸ்டர். ஸோ நம்ம யோசனை கூட யுக்தமான யோசனையாக இருக்கணும், சரியான யோசனையாக இருக்கணும். சரி, சரியான யோசனை இருக்குன்ட்டு நம்ம கண்ணாமண்ணாட்டு யோசனை பண்ணலாமா? இல்லை, மிதமாக யோசனை பண்ணணும். மிதம், யுக்த யோசனம், மித யோசனம். ஏன்னா யோசனை பற்றி நம்ம ஏன் எவ்வளோ தூரம் பண்ணிக்கிறோம்னாக்கா இதுதான் இங்கே தான் கர்மம் ஆரம்பிக்கிறது இல்லையா? அதனால தான் மித யோசனம். மிதமாக யோசனை பண்ணணும். இப்போ சொன்னா இல்லையா, எப்பயோ பிறக்க போகிறது குழந்தைக்காக இப்போலேருந்து என்ன பண்ணுறது அப்படி கவலைப்பட்டு வந்துருக்கு. வருங்காலத்தை பற்றி வருத்தம் அதிகமாக யோசனை பண்ணிருக்கேன். ஸோ மிதமாக யோசனை பண்ணும். பிறந்த பிறகு எப்போ என்ன பண்ணணுமோ அதை பற்றி நம்ம சிந்தனை பண்ணலாம்ப்பா. இல்லை இப்போ தேவை கிடையாது, அப்போ பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா? மிதமான யோசனை. எப்படி மிதமான யோசனை வரும்? மிதமான யோசனைக்கு யோசனை கம்மி பண்ணுறது நிலைமை அது பழக்கப்படுத்தணும் இல்லையா? அடுத்த ஸ்டெப்பு நிராலோசனம்.
அதாவது யோசனை இல்லாத நிலைமை, அதுதாங்க தியானம். நம்ம என்ன பண்ணுறோம் தியானத்தில்? தியானத்தில் உட்காந்து உடலை சாந்தமாக உட்கார வச்சாச்சு, கை கட்டி காலை கட்டி கண்ணை கட்டி வாய் கட்டி. இனி உள்ள மனம் வேலை பண்ணுறது, உலகத்தில் நம்ம விடுபட்டு வந்தாச்சு, உள்ளதாக பயணம் செய்யணும். உள்ள பயணம் செய்கிறதுக்கு நிறைய கிரியாக்கள் நடக்கிறது. அந்த கிரியாக்களில் ஜீரண கிரியா, சுவாச கிரியா, ரத்தோட்ட கிரியா, இதய துடிப்பு கிரியா, நாடி மண்டலத்து கிரியா, விசர்ஜகம் அதாவது கழிவு வெளியேற்ற கிரியா, ஜீரண கிரியா, இதெல்லாம் நடக்கிறது உள்ள. ஆனால் எதையுமே உணர முடியாது. அப்போ சுவாச கிரியா நம்ம உணர முடியும். அதனால் மூச்சு மேலே கவனம் வைக்கிறோம். அப்படி தான் வந்திருக்கோம் தியானத்துக்கு. ஸோ தியானம் பண்ணுறா மூச்சு மேலே கவனம். அது அந்த வழிக்கு எடுத்து போனாக்க நம்ம தியானம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போ நம்ம இந்த தியான பயிற்சியில் மூச்சு மேலே கவனத்தை வச்சு நம்ம யோசனை கம்மி பண்ணுறோமோ அதுதான் நிராலோசனை, அதுதான் தியான நிலைமை. டெய்லி நம்ம அந்த பழக்கத்தை வச்சுக்கணும். எந்த பழக்கத்தை நம்ம 48 வாட்டி பண்ணுறோமோ அது நமக்கு ரொம்ப சர்வசாதாரணமான பழக்கம் ஆகிடும். எந்த விதமான கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நம்ம டெய்லி பல் விளக்குறோம். ஐயோ எப்போ நினச்சோமா, ஐயோ பல் விளக்கமே ரொம்ப கஷ்டமாக இருக்க அப்படி எப்போ நினச்சோமா? டெய்லி குடிக்கிறோம். ஐயோ குடிக்கிறது நினச்சோமா? சரி சாப்பிட்றோம். ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்றோம்ப்பா, ஐயோ ஏன் டெய்லி இது ஒரு பெரிய வேலையாக இருக்க அப்படி எப்போ நினச்சிங்களா? நினைக்கல. பார்த்தீங்களா? ஏன் நினைக்கல? அது ஒரு காரியமாக தெரியல நம்மளுக்கு. ஏன் தெரியல? சர்வ சாதாரணமாக நம்ம அந்த காரியங்களை 48 வாட்டி மேலே பண்ணியிருக்கோம். அதனால் அது ஒரு காரியமாக நம்மளுக்கு தெரியாது. இன்னொரு சின்ன உதாரணம் சொன்னால் புரியுங்க எப்படியான்ட்டு. அது எப்படி சர்வ சாதாரணமாக சகஜமாக நடக்கும்ட்டு. நம்ம சாப்பிட்றோம், கையில் இருக்கிற தட்டிலேருந்து நல்லா பிசைஞ்சு ஒரு 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 பிடி சாப்பாடை எடுத்து வாயில் வச்சுட்டு நம்ம நல்லா மென்று கிரைண்ட் பண்ணி 32 வாட்டி, அதான் 32 பல் இருக்குது, சாப்பிட்றோம். இதுதானே சாப்பிட்ற கலை, இதுதானே அது கூட கர்மா தானே. சாப்பிட்றது வந்து கர்மா தானே இல்லையா? ரைட். இப்போ என்னாச்சு, நைட்டில் உட்காந்து சாப்பிட்றோம். நைட்டில் உட்காந்து சாப்பிடும்போது தட்டில் உட்காந்து சாப்பிடும்போது திடீர்னு கரண்ட் போயிடுச்சுங்க. கரண்ட் போயிடுச்சுனாக்கா நம்ம கையில் எடுத்த சாப்பாடு எங்கே போகும்? வாய்க்குள்ள தான் போகுது. கரெக்டாக இல்லையா? லைட்டு கிடையாது. ஏன் மூக்கில் போல? மூக்குக்கு வாய்க்கு எவ்வளோ தூரம் இருக்குது? ஒரு அங்குலம் கூட கம்மி. ஒரு அங்குலம் கூட கம்மியான மூக்குக்குள்ள ஏன் போல சாப்பாடு? லைட் இல்லை, வெளிச்சம் கிடையாது, இருட்டு. அப்போ கூட கரெக்டாக போகிறது. ஏன் கண்ணுக்குள்ளேயோ மூக்குள்ளேயோ ஏன் போல? என்னன்னாக்கா நம்மளுக்கு சாப்பிட்ற கலை 48 வாட்டி நம்ம பண்ணியிருக்கோம். அது ரொம்ப சர்வசாதாரணமாக சகஜமாக நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு வந்துடுச்சுங்க. அதனால தான் லைட் இருந்தாலும் இல்லை காட்டியும், வெளிச்சம் இருந்தாலும் இல்லை காட்டியும் நம்ம சாப்பாடு வாயில் தான் வைக்கிறோம். பார்த்தீங்களா மாஸ்டர்ஸ்? ஸோ அதே மாதிரி நம்ம இந்த தியான பயிற்சியை, மூச்சு மேல் கவனம் வைக்கிற பயிற்சியை நம்ம டெய்லி, அதான் 48 வாட்டி பண்ணுங்க, மண்டலம் பண்ணுங்க அப்படின்னாங்க. எப்போ நம்ம 48 வாட்டி பண்ணுறோமோ அது ரொம்ப சர்வசாதாரணமான நிகழ்வை மாறிடும். அது ஒரு காரியமாக தெரியாது. தூங்குறது ஒரு காரியமாக தெரியுதா? இல்லையே. சாப்பிட்றது ஒரு காரியமாக தெரியலையே. பல் விளக்குறது ஒரு காரியமாக தெரியலையே. இந்த மாதிரி நம்ம எந்த பயிற்சியை நம்ம எந்த கர்மாவை நம்ம 48 வாட்டி மேலே பண்ணுறோமோ அது ரொம்ப சர்வசாதாரணமாக நிகழ்வாக மாறிடுறது. அதே மாதிரி நிராலோசனம், யோசனை இல்லாத நிலைமை, அதுதான் தியானம். மூச்சு மேலே கவனத்தை வச்சு உட்கார்ற பயிற்சி. அதை 48 வாட்டி மேலே பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அது ஒரு அதனால தான் டெய்லி நம்ம விடாமுயற்சியாக நம்ம தியானம் பண்ணிட்டு இருந்தானாக்கா, ஐயோ தியானம் பண்ணுமேன்ட்டு நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. அது ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு நிகழ்வாக மாறிடுமாங்க. எப்படி பல் விளக்கமோ, எப்படி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி. பார்த்தீங்களா? அதனால தான் விடாமுயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. 48 வாட்டி மேலே நீங்கள் 48 நாள் தொடர்ந்து நீங்கள் தியானத்தை பண்ணீங்க, ரொம்ப சர்வசாதாரணமான கலையாக மாறிடும். பார்த்தீங்களா? ஸோ இதுதான் நம்ம பண்ண வேண்டிய நிராலோசனைக்க தியான நிலைமை. அதனால் எவ்வளோ நன்மைகள் நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய நன்மைகள் இருக்குது. சாந்தமாக மனம் சாந்தமாக இருந்தானாக்கா எவ்வளவோ காரியங்கள் நம்ம சாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அந்த சாந்தமான தியானம் பண்ணும்போது வர்ற அந்த பலன், சாந்தமான மனம் என்ற பலன் விழிப்புணர்வோட உட்கார்ந்து இருக்கும்போது நம்மளுக்கு அது செயல்படுறது. ஓகே, அதனால யோசனை கூட யுக்தமான யோசனை, மிதமான யோசனை, நிராயோசனை, நிராலோசனை, அதுதான் தியானம். பார்த்தீங்களா மாஸ்டர்? யுக்த சேஷ்டசிய கர்மசு இவ்வளோ இருக்கு. கர்மம் எப்படி வரும்? சிந்தனையால், சொல்லால, செயலால், இல்லையா? சிந்தனை யுக்த யோசனை, மித யோசனை, நிரா யோசனை தியானம். பேச்சு யுக்த பாஷணம், மித பாஷணம், நிர்பாஷணம் மௌனம். கர்மா யுக்த கர்மா, மிதமான கர்மா, நிற்கர்மா, நிஷ்காம கர்மா. படங்க நிஷ்காம கர்மாவாக இருக்கணும். எப்படி பண்ணுவோம் தெரியும் நம்மளுக்கு, தெரியும் போச்சு. என்ன கர்மா பண்ணலாம்? நம்ம மிதமாக பண்ணுவோம், சரியான கர்மா பண்ணுவோம், பண்ணுற அத்தனை பேர் நிஷ்காம கர்மா. அப்போ தான் நம்ம கடைசி பிரிவாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், இந்த எவ்வளோ தியானம் வருது பாருங்கள் நம்மளுக்கு. அதுதான் அது சரியான கர்மம் பண்ணுற வகை வழி. அதுதான் யுக்த யுக்த சேஷ்டசிய கர்மசு. சிந்தனை சொல் செயல் வழியாக கர்மம் வருது. அது எப்படி யுக்தம் பாருங்க. சரியான வகை இந்த இப்படிதான் நடக்கணும் நம்ம. அடுத்தது யுக்த சொப்னா அவபோதசியம். சொப்பனம் என்னன்னா ஓய்வு எடுத்துக்கிறது. எப்போ நமக்கு சொப்பனம் வரும்? கனவு எப்போ வரும்? தூங்கினாதான் வரும், ஓய்வு எடுக்கும் போது தான் வரும். அதனால அதுவும் சொல்றாரு, நீங்க ஓய்வு எடுத்துக்கணும்ப்பா. யுக்த சொப்னா அவபோதசிய. அவபோதம் முடிச்சிட்டு இருக்கிறது. முடிச்சுட்டு இருக்கும் போது எவ்வளோ கர்மம் பண்ணுறோம், எப்படி பண்ணுறது நம்ம தெரிஞ்சுக்கணும். யுக்த கர்மம் எப்படி பண்ணணும்ட்டு, எப்படி பேசணும், எப்படி யோசிக்கணும், நம்ம என்ன கர்மம் பண்ணணும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். பார்த்தீங்களா? ஸோ அந்த கர்மம் எப்படி பண்ணுவோம்? நிஷ்காம கர்மா பண்ணிடுவோம். பாருங்க எவ்வளோ அறிவு வருது பாருங்க. யுக்த சேஷ்ட யுக்த சொப்னா அவபோதசிய. நீங்க தியானம் பண்ணணும் அப்படின்ட்டு மணிக்கணக்காக உட்காந்து எல்லா வேலையும் நிறுத்திட்டு தியானம் பண்ணுறேன் இல்லை இல்லை, தூக்கமே தூங்காத, தூக்கம் முடிச்சா நான் தியானம் பண்ணிடுவேன், அதுவும் சரியானது கிடையாது. அது யுக்தம் கிடையாது. நிறைய பேர் இருக்காங்க, இப்போ தூங்காதையே முழு தூக்கத்தை நான் தியானம் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு உட்காந்து எல்லாமே தியானம் பண்ணுற மாதிரி, தூக்கமே இல்லாத உட்காந்து. அது சரியான வழி கிடையாதுங்க மாஸ்டர்ஸ். முதல்ல ஆரம்பத்தில் ஏதோ சாதனை பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணலாம் சில நாட்கள். ஆனால் தொடர்ந்து நீங்கள் பண்ணீங்க, அதில் பாதிப்பு அதிகமாகிடும். எனக்கு உடம்புக்கு ஓய்வு தேவை, இயற்கையான வழியில் ஓய்வு தேவை, அதுக்கு தூக்கம்தான். அதனால் குறைஞ்சபட்சம் நம்ம 6 மணி நேரம் தூங்கணுங்க. குறைஞ்சபட்சம். அதிகபட்சம் 8 மணி நேரம். அதிகமாக தூங்கினா என்ன ஆகும்? அது யுத்தம் கிடையாது. திருப்பி அதுக்கு மேலே நீங்கள் தூங்கினீங்கன்னாக்கா அது யுத்தம் சோம்பேறி ஆகிடுவாங்க. அது என்ன கம்மியாக தூங்கினாக்கா சரியான ஓய்வு கிடைக்கல. சரியான ஓய்வு கிடைக்கலனாக்கா என்ன ஆகும்? திருப்பி நம்மளால் கர்மா பண்ண முடியாது. நம்ம பேட்டரி சார்ஜ் ஆகாது. எப்போ பேட்டரி சார்ஜ் ஆகுது? நம்முடைய சிந்தனை சொல் செயல், அதாவது அது அமைதியாக இருக்கணும். அதே மாதிரி உடல் மனம் புத்தி மூன்றுமே சாந்தமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம பேட்டரி சார்ஜ் ஆகுது. அப்போ தான் விசக்தி வருது. அது எப்போ வருது? நம்மளுக்கு இஷ்ட விருதாலும் இல்லா காட்டி நம்மளுக்கு விசக்தி வருது. எப்போ? அதான் நம்ம ஆழ்ந்த தூக்கம் நிலைமையில. பார்த்தீங்களா? தூங்கும்போது உடம்பு ரெஸ்ட் எடுத்துக்கிறது, எந்த விதமான இயக்கம் கிடையாது உடம்புல. அப்புறம் மனம் வேலை பண்ணுறது, அதுதான் சொப்பனம். கொஞ்சமாக பிறகு மனம் கூட வேலை பண்ணாது, சொப்பனம் கூட இருக்காது. அப்புறம் ஆழ்ந்த தூக்க நிலைமை, அங்கெல்லாம் பேட்டரி சார்ஜ் ஆகுது. பார்த்தீங்களா? ஸோ அந்த நிலைமை தேவை. அதெல்லாம் ஆழ்ந்த தூக்க நிலைமை தேவை. அது யுக்த சொப்பனம், ஓய்வெடுக்கிற சமயம். அப்போ தான் பேட்டரி சார்ஜ் ஆகுது. எனக்கு எல்லாமே தியானம் பண்ணுறாங்களா? தியானம் பண்ணால் சக்தி வரும், அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் எத்தனை பேர் தியானம் பண்ணுறாங்க? பார்த்தீங்களா? தியானத்துக்கு சீக்கிரம் வரமாட்டாங்க. அதனால் தியானம் பண்ணாலும் பண்ணாக்காட்டிய சக்தி வருது நம்மளுக்கு. அது இயற்கை கொடுக்கறது. இயற்கையில் இருக்கிற அது அமைப்பு அப்படி இருக்கு. அதனால தான் மனிதனுக்கு தூக்கம்ன்றது கம்பல்சரி. பார்த்தீங்களா? தியானத்துக்கு கற்றுக்கிட்டு கூட எத்தனை பேர் பண்ணாத இருக்காங்க. அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க தியானத்துக்கு.
அதனால் தியானம் பண்ணாதவன் அவனுக்கு சக்தி இல்லைன்னு எப்படி? அதனால் பேட்டரி சார்ஜ் ஆகிறதுக்கு தேவை சொப்பனம். சொப்பனம்னா படுக்கிற நிலைமை, அவ்வளோதான், ஓய்வு எடுக்கிற நிலைமை. அதுதான் யுக்தமாக இருக்கணும். குறைஞ்சபட்சம் 6 மணி நேரம், அதிகபட்சம் 8 மணி நேரம். வயசாக சின்ன குழந்தைங்கன்னா அவங்க 12 மணி நேரம் 15 மணி நேரம் தூங்குறாங்க. அதுவே சமாச்சாரம். 18 மணி நேரம் கூட தூங்குவாங்க. ஒரு 5 மணி 6 மணி நேரம் முடிச்சுட்டு இருந்து கொஞ்சம் சிரிச்சு பண்ணுவாங்க சின்ன கை குழந்தைங்கள்லாம். ஆனால் வர 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 தூக்க சமயம் கம்மியாகிடும். 6 மணி நேரம் குறைஞ்சபட்சம், 8 மணி நேரம் அதிகபட்சம். இது யுக்தமான ஓய்வு எடுக்கிற சமயம். யுக்த சொப்னாவஸ்தா. சொப்னம் சொல்லியிருக்காரு, ஆனால் ஓய்வு எடுக்கிற சமயம் யுக்த சொப்னா அவபோதஸ்ய. அதே மாதிரி முடிச்சிட்டு இருக்கிற சமயம் கூட நம்ம யுக்தமாக இருக்கணும். யுக்தமானாக்கா ஒரு அதிகபட்சம் 8 மணி நேரம் தூங்கியாச்சு, 1 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம தியானம் பண்ணியாச்சு. அப்போ 24 மணி நேரத்தில் இந்த 10 மணி நேரம் போயிடுச்சுனாக்கா மிச்சம் இருக்கிற 14 மணி நேரம் இல்லை 15 மணி நேரம் இல்லை 16 மணி நேரம் நம்ம தியானம் பண்ண நினச்சிக்கணும். 24 8 போயிடுச்சுனாக்கா 16 மணி நேரம் நம்ம முடிச்சுட்டு இருப்போம். அப்போ தான் நம்ம கர்மா பண்ணுறோம், அப்போ தான் எல்லா வேலையும் பண்ணுறோம், அப்போ தான் உலகத்தோட தொடர்பு வருது. அந்த சமயத்தில் நம்ம சரியான வகையில் செயல்படுத்துவோம். பார்த்தீங்களா? அப்போ தான் கர்மாவே பண்ணுறோம் நம்ம. யுக்த சொப்னா அவபோதஸ்ய. அது கூட சரியான சமயமாக இருக்கணும். அதுக்கு மாதிரி இருக்கக்கூடாது. 8 மணி நேரம் மேலே தூங்கினாக்கா சோம்பேறி ஆகிடுவோம். அப்போ நீங்கள் முடிச்சுட்டு இருக்கிற சமயம் கம்மியாயிடுச்சு. பார்த்தீங்களா? முடிச்சுட்டு இருக்கிற சமயம் இருக்கணும். அந்த சமயத்தை கர்மா பண்ணணும். பண்ணுற கர்மா நிஷ்காம கர்மா பண்ணணும். இதுதான் சொல்லியிருக்காரு. யுக்த சொப்னா அவபோதஸ்ய. முடிச்சிருக்கிற சமயத்தில் சரீர கர்மா பண்ணணும், நிஷ்காம கர்மா பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். பார்த்தீங்களா? ஸோ யுக்த சொப்ன அவபோதஸ்ய. இந்த மாதிரி அத்தனை விஷயங்களோட நம்ம இணைந்து இருந்தாக்க யோகோ பவதி துக்கா. இந்த மாதிரி இந்தந்த விஷயங்களோட நம்ம இணைந்து இருந்தாக்க, யோகத்தில் இருந்தாக்க பவதி துக்கா, துக்கம் பண்ணுறது வராது. இந்த ஞானத்தோட நம்ம செயல்படுத்தினாக்க இனிமேல் துக்கம் பண்ணுறது ஏன் வருது? துக்கம் வந்து வராது. துக்கம் வர்றதுனாக்க என்ன ஆகுங்க? துக்கம் இல்லைன்னா எந்த நிலைமையில் இருப்போம் நம்ம? துக்கம் இல்லை நிலைமை மகிழ்ச்சி, சந்தோஷம், அந்த நிலைமையில் நம்ம இருப்போம். ஸோ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆனந்தமாக வாழ்கிறதுக்கு வழியை சொல்கிறாரு. ஏதாவது நம்ம இருந்திருந்தாக்கா அதுதான் யுக்த யோகம். யுக்த ஆகாரம், யுக்தாகார விஹாரஸ்ய, யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு, யுக்த சொப்ன அவபோதஸ்ய யோகோ பவதி துக்கா. இதுதான் யுக்த யோகம். பார்த்தீங்களா? எப்படி எதோட இணைந்திருக்கணும் அப்படின்றது யுக்த யோகம். மாஸ்டர் பாருங்க, எப்படி பகவத்கீதான்றது நம்மளுக்கு எப்படி இந்த வாழ்க்கை சாஸ்திரத்தை எப்படி நம்மளுக்கு அறிமுகப்படுத்துறது, எப்படி வாழ்நாள் எப்படி கற்றுக் கொடுக்குறது. இந்த மாதிரி நம்ம பகவத்கீதா புரிஞ்சுக்கணும். அது என்ன சொல்லியிருக்காரு, என்ன விஷயம், என்ன விளக்கம், அது உள்ள அர்த்தம் என்ன. வெறுமனே பாஷை நல்லா இருக்கணும், நித்ரா நல்லா இருக்கணும் கிடையாது. எது சரியானது, எது ஆகாரம் சரியானது, எல்லாமே நம்ம விளக்கமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஞானம் எல்லாம் வர ஆரம்பிக்கும். நம்ம தியானத்தினால நம்மளுக்கா சுயமாக வரும், இல்லை சுவாத்தியாயத்தினால சஜ்ஜன சாகத்தினால மறைமுகமாக வரும். 90% மறைமுகமாக வர்ற சஜ்ஜன சாங்கத்தியம் சுவாத்தியாயத்தினால. இப்போ நடக்க சஜ்ஜன சாங்கத்தியம் தான். பார்த்தீங்களா? நம்மளா பண்ண 10% தியானத்தினால இந்த 90% நம்மளுக்கு வர்ற மறைமுகமாக வர்ற சுவாத்தியாயத்தினால சஜ்ஜன சாங்கத்தினால வர்ற தியானத்தை நம்ம ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது 10% தியானம் பண்ணுறதுனால. மாஸ்டர், இதுதான் யுக்த யோகம். யுக்தாகார விஹாரஸ்ய, யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு, யுக்த ஸ்வப்ன அவபோதஸ்ய யோகோ பவதி துக்கா. மாஸ்டர், இந்த மாதிரி சரியான விஷயங்களோட இணைந்து இருந்தாக்க நம்மளுக்கு துக்கம் வர துக்கமான மகிழ்ச்சி தான் இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். ஆனந்தமாக எப்படி வாழ்கிறதுன்ட்டு கற்றுக் கொடுக்குறாரு, கற்றுக் கொடுத்துருக்காரு, சொல்லியிருக்காரு நம்மளுக்கு கிருஷ்ண பகவான். ஒருவேளை கர்மம் முடிச்சுட்டு இருந்து கர்மம் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறது அது கூட நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னது? யசஸ்ஸவே சமாரம்பம் காம சங்கல்ப வர்ஜிதா ஞானாக்னி தக்த கர்மானம் தமோஹு பணித்த புத. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எந்த ஞானத்தோட நம்ம கர்மம் பண்ணுறோமோ அந்த கர்மா நம்ம
எல்லா கர்மாக்களும் எந்த விதமான பலனை எதிர்பார்க்காத பண்ணுவோம். அதான் நிஷ்காம கர்மா ஆகிடும். பார்த்தீங்களா? முடிச்சுட்டு இருக்கும்போது நம்ம கர்மா பண்ணுவோம். அது எப்படி பண்ணணும்? அது தெரிஞ்சுக்கணும். அதுதான் அந்த தியானம் எப்படி வரும்? தியானத்தில் வரும். ஸோ தியானாக்னி தக்த கர்மானம் எஸ் சர்வே சமாரம்பம் காம சங்கல்பம் வர்ஜிதா தியானாக்னி தக்த கர்மானம். இப்போ நம்ம சொல்றது தியானாக்னி தக்த கர்மானம் தமாகு பண்ணித்த புதா. எப்படி இப்படி கர்மா பண்ணணும்? எல்லாம் யுக்தமான விஷயத்துல சாப்பிட கூட கர்மா. அதாவது அது சொல்றேன், யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்த சேஷஸ்ய கர்மசு யுக்த சொப்ன அவபோதஸ்ய யோகோ பவதி துக்கா. அதனால இந்த 2 விஷயங்களும் சேர்த்து நம்ம தொடர்ந்து இந்த சஜன சங்கச்சத்தில் நம்ம பகிர்ந்துக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஞானத்தை எல்லாரோடையும் பகிர்ந்துக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணேன். அநேகமாக உங்கள் எல்லாருக்கும் இது நல்லபடியாக தெரிஞ்சிருக்குன்ட்டு நான் நினைக்கிறேன். மாஸ்டர் சார், இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஏதாவது யாருக்காவது கேள்வி பதில் ஏதாவது இருந்தாக்க கேட்கலாம். தேங்க்யூ சார்.